வணக்கம் நண்பர்களே. விஜய் சக்தி புளக் டென்மார்க் என்ற இணையதளத்திற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்று நினைவில் கந்தசுவாமி கோவில் மஞ்சத் திருவிழாவில் நின்று கொண்டிருக்கின்றோம். உலக பெருமஞ்சமாக கருதப்படுகின்ற நினைவில் கந்தசுவாமி கோவில் திருமஞ்சம் வருடத்திலே 2 தடவைகள் வீதியுலா வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மகோற்சவத்தின் 12ஆம் திருவிழா அன்று ஆறுமுகப் பெருமான், வள்ளி தெய்வயானை சமேதராக விநாயகப் பெருமான், சிவன் உமை புடைசூழ மஞ்சத்திலே வலம் வருகின்ற அருங்காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். புகழ்பெற்ற தவில் நாதஸ்வர வித்வான்களுடைய இந்த நாத மலையில் இருளெல்லாம் கிழித்து மின் குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெரு மஞ்சத்திலே அடியார்கள் புடைசூழ இங்கே வீதியுலா வருவதை கண்ணிட்டுக் கொண்டிருக்கின்றனர். 1000 சூரிய கதிர்கள் பிரகாசிப்பதை விட இந்த ஆறுமுக கந்தருடைய அந்த 12 விழிகளின் தரிசனத்துக்காக பக்தர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா புறப்பும் புறந்து இழைத்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுண்டு ஊடுற்றேன் என்று வழிபாட்டு தலங்களில் ஒன்றான இந்த ஆறுமுக பெருமானின் பெருமைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த திருமஞ்சத்தின் வரலாறுகளை சொல்ல போனால் மைக்கூச்செறிகின்ற ஒரு வரலாறாக இருக்கின்றது. நொச்சி மரத்தடியிலே ஒரு வேரோடு ஆரம்பித்த இந்த நினைவில் கந்தன் ஆலயம் சந்ததியாக பரம்பரையாக இன்று வரை எழுச்சியும் பெரும் பண்பாட்டு கோலங்களையும் கொண்டு ஒரு கலாச்சார மையமாக நினைவில் கந்தன் பெருங்கோயில் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 25 நாள் மகோற்சவத்தை கொண்ட இந்த கந்தசுவாமி கோவிலுடைய திருவிழாவில் 12ஆம் நாள் திருமஞ்சம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை இணையதளங்களினூடாக உலகம் எங்கிலும் இந்த பக்த அடியார்கள் கண்டு களித்து விரதமிருந்து இந்த நாளை பெரும் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று நாமும் விஜய் சக்தி புளக் டென்மார்க் என்ற இணையதளத்தின் ஊடாக உங்களுக்கு காட்சிப்படுத்துவது நன்றி. அன்புடன் சக்தி.